எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிகள் அறுவடை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் வந்துட்டு இப்போ தாங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக விதை போட்டது இதெல்லாமே ஏற்கனவே ஒரு 2-3 காய் பறிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு 4 காய் அதுதான் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பிஞ்சியாக பறித்தாலும் வேஸ்ட்டு, மொத்த விட்டாலும் வேஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி பதமான ஒரு 4 காய் இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போயும் நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெண்டைக்காய் இருக்குங்களா, ஒவ்வொரு தொட்டிலையும் அங்கங்கே போட்டு வச்சுருப்பேன். வெண்டைக்காய் வந்துட்டு சீசனே இல்லைங்க, எப்போ வேணாலும் நம்ம போடலாம், நல்லாவே வளருங்க. நான் கண்டினியூவாக பார்த்திங்கன்னா அப்படி ஒரு செடியில் காய் முடியுதுன்னா உடனே அடுத்தது அந்த தொட்டியில் விதை போட்டுருவாங்க. அப்படியே அடுத்தது வந்துட்டு காய் கண்டினியூவாக நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். வெண்டைக்காய்க்கு சீசன் இல்லை, கத்திரிக்காய்க்கு சீசன் இல்லை. அதுவும் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு நாட்டு காய்கறிகள் தாங்க நல்லாவே வளரும். அதனால் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், கொத்தரங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கலாம். சீசன் இல்லாமல் அது வாட்டிக்கு வளர்ந்துட்டே இருக்கும். பாருங்கள், நிறைய வெண்டைக்காய் எல்லா செடியிலையும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலையும் 1-2 ஆச்சும் காய் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். சூப்பராக அது வாட்டிக்கும் காய் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் வந்துட்டு வரி கத்திரிக்காய் ஒன்று தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. அது பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப மொத்த விட்டோம்னா விதைகள் வந்துடும், அதெல்லாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு. பதமான ஸ்டேஜோடு தான் சின்னதாக தான் காய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக செடியாக வரங்க. செடியாக வர பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது விதை கிடச்சா போட்டு விடுங்க. ஏன்னா சீக்கிரம் காய் பறிக்கக்கூடியது செடியை வர. அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் சீசன் இல்லைங்க, நீங்கள் மாட்டு போட்டுகிட்டே இருக்கலாம், அது மாட்டி காய்ச்சிட்டே இருக்கும். இது கூட நான் அப்படி தாங்க போடுவேன். செடியை வர வந்துட்டு ஒரு செடியில் காய் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நான் விதை போட்டு விட்ருவேன். ஒவ்வொரு செடியிலையும் நான் ஒரு விதை 2 காய் ஒரு காய் பார்த்திங்கன்னா மொத்த விட்டுடுவேன். அப்படியே அதை காய்ஞ்சதும் எடுத்து அந்த செடி முடிஞ்சதும் அதே தொட்டிலேயே போட்டு விட்டுருவேன். மண் மாற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் மண் மாற்றணும். ஆனால் இது வருஷத்துக்கு 4 முறை போடுவேன் நான் செடியை ஒரே தொட்டியில். அதுக்கப்புறம் இது கொடியை வர பாருங்கள். கொடியை வர வந்துட்டு இப்போ நிறைய காய்ச்சிட்ருக்கு. நேற்றுக்கு நிறைய பொரியலுக்கு பறிச்சிட்டோம், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. பட் இன்றைக்கி அதில் விட்டு போனது ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, அது முத்திடும் இல்லைங்களா, அதை இன்றைக்கி பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்பெரியில் வந்துட்டு அன்றைக்கி நிறையா பழம் பறிச்சிட்டோம் இல்லைங்களா, 2 கப்பில் பறித்தேன். ஆனாலும் இப்போ இருக்கிற காயில் ஒரு சில பழங்கள் பழுத்துருக்கு. சரி, அதை பறிச்சிடணும் இல்லைங்களா, இல்லைன்னா அணில், வௌவால் அல்லது காஞ்சி அப்படி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இருக்கிற பழத்தையும் பறிச்சிடணும் இல்லைங்களா. சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே பாருங்க, சூப்பராக ஒரு 4-5 பழம் தான். ஆனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது மாதிரி மாடித்தோட்டத்தில் செடி வச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அறுவடை பண்ண லாங் பீன்ஸு, செடியை வர, கொடியை வர, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மல்பெரி. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.